அடியார்களை மன்னித்து வெளிப்படுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் தாம் என்ற வார்த்தையின்படியாக அடியார்களை மன்னித்து நீர் பேசும்படியாக நாங்கள் சிந்திக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். கரத்துதி மகிமை எல்லாம் நாமத்தை செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பேசுகிறோம். அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய நறுநாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 14, மன்னித்துக் கொள்ளும், மத்தேயு 4:15. Matthew chapter 4 verses 15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரனே சகோதரி, இந்த காலை வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருளை கர்த்தர் அகற்றி வெளிச்சத்தை கர்த்தர் காண செய்ய போகிறார். அல்லேலூயா. இருள் வாழ்க்கை மாறப்போகிறது. துக்கம் நிறைந்த வாழ்க்கை மாறப்போகிறது. கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை மாறப்போகிறது. வியாதி நிறைந்த, அவமானம் நிறைந்த, இழப்புகள் நிறைந்த எல்லா வாழ்க்கையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் அடிமைத்தன வாழ்க்கை இன்னைக்கு மாறப்போகுது. அது ஒரு இருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருள் நீங்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய போலாம்ன்றத வசனத்தின் மூலமா கர்த்தர் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைக்காலஜிக்கலா ஒரு தகவலை தெரிவிக்கிறார். ஒரு மனுஷன் ஒரு முறை சூசைட் அட்டன் பண்ணான், தற்கொலை சந்தித்தார், அவன் பிழைத்துட்டாலும் சைக்காலஜிக்கலா 180% பேர் தற்கொலை தான் சாகுறாங்க. ஒரு முறை அவங்க அதை அட்டன் பண்ணா மறுபடியும் அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கும், தோண்டிகிட்டே இருக்கும். அந்த யோசனைகள் அவங்களுக்குள்ள திரும்ப என்ன செஞ்சுட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அந்த கவனங்கள் திரும்ப அவங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கும், ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஒரு முறை இடம் கொடுக்கும் போது மறுமுறை பலமுறை இப்படி தொடர்ந்து அவங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் யோசனைகள் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறது, உருவேற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கு முடிவே இல்லாம கடைசி அவங்க என்ன பண்றாங்க, அந்த மரணத்தில் தான், அந்த தற்கொலையில் தான் அவங்க மறிக்கிறாங்க. அது மாதிரி தான் பாவம். ஒரு முறை நீ வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள வந்து இந்த மாற்றத்துக்குள்ளாக நீ வந்த பின்பு துணிகரமான பாவத்துக்கு ஒரு முறை நீ எப்படி பார்த்தனா, விட்டு கொடுத்தனா, அந்த பாவத்துக்கு உட்பட்டனா, அந்த ஒரு முறை பாவம் என்ன செய்யுது, திரும்ப செய்ய வைக்கிறது. அந்த ஒரு முறை, சில முறை, அப்புறம் பல முறை, கடைசியாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பாவத்தின் சம்பளம் மரணத்தில் போய் முடிகிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த கால வேளையில நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது, தற்கொலை சிந்தையா இருந்தாலும் அது பாவ வாழ்க்கையா இருந்தாலும் ஒரு முறை நாம் இடம் கொடுப்போமானால் அந்த ஒரு முறை பல முறை திரும்ப ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, ஒரு முறை கூட நீங்க நினைச்சக்கூடாது கர்த்தருக்குள்ள வந்து இது துணிகரம்னு தெரியுமானால், இந்த பாவத்துக்கு நீ இடம் கொடுப்பாயானால், நீ இடறி போவாய் என்பதை உன் ஆத்மா உனக்குள்ள உணர்த்துமானால், கொஞ்ச நேர இன்பத்திற்காக, சிற்றின்பத்திற்காக அந்த மயக்கத்துக்கு நீ இடம் கொடுப்பாயானால், அது உன் வாழ்நாள் முழுவதும் நீதிக்கும் அது தொடரும் என்பதை நீ உணர்வாயானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில நீங்களும் நானும் நன்றாக அறிய வேண்டும், இருள் உனக்குள்ள வந்துவிடும். ஒரு முறை இருள் வந்துச்சுன்னா திரும்ப போவது கடினமான ஒரு விஷயம். எப்படி நான் தற்கொலை செஞ்ச சொன்னேன், ஒரு முறை ஒரு மனுஷன் தற்கொலையில அகப்பட்டான், ஆனால் அவனுக்கு திரும்ப பிரச்சனை வந்தா அவனுக்கு என்ன யோசனை வரும், தற்கொலை பண்ணி சேர்த்துடலாம். ஏன்னா ஒரு முறை அவன் டேஸ்ட் பண்ணிட்டான், நான் தற்கொலையை டேஸ்ட் பண்ணிட்டான்.
அதனால அவனுடைய மனசு என்ன செய்ய ஆரம்பிக்கும், அந்த முயற்சியை தான் திரும்ப எடுக்கும். அதே மாதிரி ஒரு முறை தவறு செஞ்சுட்டேன்னா, கர்த்தருக்குள்ள பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டுன்னா, துணிகரமான பாவத்துக்கு அல்லது ரகசியமான பாவத்துக்கு இடம் கொடுப்பாயானால் அது திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு நிலைமை, சந்தர்ப்பம் உனக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு நிலைமை என்ன தெரியுமா, நீ மனசு மாறணும்னு நினைச்சாலும் மாற முடியாது. ஏனென்றால் எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6 வசனம் படிங்க. ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்திலிருந்த சீர்கெட்ட ஏசாவை போல 15 ஒருவனும் யாதொரு கசப்பான வேறு முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை அவன் பசி ஏசாவுக்கு ஒரே ஒருவேளை போஜனத்துக்காக அவன் என்ன பண்றான், தான் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்றான், விட்டு போடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம் சொல்கிறது, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பினான். அல்லேலூயா. எதை இழந்து போனானோ, இழந்து போன அந்த மகிமையை, அந்த வல்லமையை, அந்த கிருபையை, அந்த பரிசுத்தத்தை, பிரதிஷ்டையின் ஜீவியத்தை இழந்து போனதே அவன் திரும்ப விரும்பினான். மறுபடியும் நாம் அப்படி வாழணும்னு விரும்பினான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, 17ஆம் வசனம் கடைசி வார்த்தை படிங்க, தேடியும் 3 சபை படிச்சிருங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு மனமாறுதலை காணாமல் போனான். கவனிச்சிங்களா? அவன் வாழ்க்கையில மனசு மாறவே இல்லை கடைசி வரைக்கும். புரிஞ்சுக்கங்க. நீ ஒரு முறை இடம் கொடுத்துட்டுன்னா உன் மனசு என்ன செய்ய சீக்கிரத்துல மாறவே மாறாது. அதனாலதான் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் வசனத்துல, ஒருவேளை போஜனத்துக்காக, நீ ஒரு முறை இன்பத்திற்காக, ஒரு முறை இச்சையில, ஒரு முறை பாவத்துல, ஒரு முறை தன் துணிகரமான பாவத்துக்கு, ஒரு முறை ஆண்டோரை விட்டு விலகுகிற காரியத்திற்கு, உன் பரிசுத்தத்தை இழந்து போகிற விஷயத்துக்கு, உன் கிருபையை இழந்து போகக்கூடிய காரியத்துக்கு, உன் அபிஷேகத்தை இழந்து போகக்கூடிய காரியத்துக்கு, உன் பிரதிஷ்டையின் ஜீவியத்தை பொருத்தன வாழ்க்கைய நீ ஒரு முறை இழந்துட்டேன்னா, ஒரு முறை தவறுக்கு இடம் கொடுத்துட்டேன்னா, அப்ப நினைக்கலாம் இனிமே நம்ம செய்யக்கூடாதுன்னு நீ நினைப்ப. ஆனா திரும்ப திரும்ப செய்யணும். இதோட லாஸ்ட், இனிமே இதை யாரை கட்டிடணும், இது பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, தொடக்கூடாது அப்படி நினைப்பேன். ஆனா எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதுதான் செய்வேன். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல தான் சொல்லுகிறது, நம்ம கிட்ட ஒரு பாவ மாம்சத்தின் பிரமாணம் இருக்குதா, நம்ம விரும்புறதை செய்யாம என்ன செய்யணுமா, விரும்பாததை செய்யணுமா. அந்த வசனம் படிக்க பார்க்கலாம். ரோமர் 7. நாமல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. எத்தனை வசனம்? 17. அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்திலாவது 19 படிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம விரும்புற நன்மையை செய்யறது இல்ல, எதை நம்ம செய்யணுமா, எது தப்புன்னு தெரியுதோ அதான் செய்யணுமா. எந்த விஷயத்த நம்ம பண்ணா கர்த்தர் மகிமைப்படுவாரோ அதை செய்ய மாட்டோம். பைபிள் படிக்கிறது நல்லது, ஜெபிக்கிறது நல்லது, தேவாலயத்துக்கு போறது நல்லது தெரியுது, ஆனா அதை செய்ய மாட்டோம். எது கர்த்தருக்கு பிடிக்கலையோ அதுதான் செய்யணும். அதுதான் பவுல் சொல்றாரு, விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதே செய்கிறேன். அப்படி நீ விரும்பாத செய்யும் போது நீ என்ன மனுஷனா மாறிடுற, நிர்பந்தம் உள்ள மனுஷனா மாறி. 24ஆம் வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கால வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை நிர்பந்தப்படுத்துகிற பாவ வல்லமை என்கிற இருள் இன்னைக்கு உன் வாழ்க்கையை விட்டு விலகணும். கரங்களை ஏற்று அலையே சொல்லுங்க. சொல்லுங்க அர்த்தம் ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை நீ இடம் கொடுத்துட்டுன்னா இருளுக்கு, உன் வாழ்க்கை அந்த இருளுக்கு செய்கிறது சின்ன பையனம் ஆக்கிடுது.
நீ மறுபடியும் பிரகாசிக்க முடியாதபடி, நீ மறுபடியும் வெளிச்சம் கொடுக்க முடியாதபடிக்கு அது உனக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சிருது. வசனம் சொல்லுகிறது, யோவான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 யோவான் அதனுடைய 16ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 2 யோவான் கடைசி அதிகாரம் 16ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம், மன்னித்துக் கொள்ளுங்கள், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 3:16 16. மரணத்துக்கு ஏதுவல்லாத, First John chapter 3 verses 16. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்று இன்று என்று அறியாதிருக்கிறோம். நாமும் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த அதிகாரம், கடைசி அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. 5:16. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டான், அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. முக்கியமான வார்த்தை கவனிச்சிருங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு நான் சொல்லேன். கவனிக்கிறீங்களா? பாவத்துல 2 விதம் இருக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்குது. ஆனா பைபிள் சொல்லுது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தையும் ஏதுவான பாவத்தையும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு பவுல். மன்னித்துக் கொள்ளுங்க, யோவான். அல்லேலூயா. கவனிச்சிங்களா? என்ன விளங்குது? அப்ப எந்த தப்பு செஞ்சா மரணம் வரும், எந்த தப்பு செஞ்சா மரணம் வராதுன்னு சொல்ல முடியாதா? அதனால வசனம் அழகா ரகசியமா வச்சிருக்குது. அதனால வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாவத்துக்கு இடம் கொடுக்காத, பாவம் செஞ்சேன்னா கட்டாயம் மரணம் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லுது. கைதிகள் அலையிலே சொல்லுங்க. இன்றைக்கு காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க, உங்களை விடுவிக்க கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணார்கள். அல்லேலூயா. பாவ இருள் இருக்கிற நம்மை கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த சிந்தனை வந்து திரும்ப திரும்ப செய்யணும், திரும்ப பார்க்கணும், திரும்ப எப்ப சான்ஸ், இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எங்கேயோ போயிடலாம், அல்லேலூயா, ஏதாவது பண்ணி செத்துடலாம், முழுக்குள்ளால திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா மனசுல என்ன சொல்லிட்டு இருக்கோம்? செத்துரு செத்துரு, இறந்துடலாம், செத்துடலாம், திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கும். அது என்ன செஞ்சிருக்குன்னா, அது மைண்டை போய் ஃபுல்லா பிளாக் பண்ணிடுது, வேற எதையும் யோசிக்க வைக்காது. அதே மாதிரி பாவமும் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அது போய் மைண்டை பிளாக் பண்ணிடுச்சு. என்ன ஆயிடும்? மற்ற காரியங்கள்லாம் அவங்களுக்கு யோசனை இருக்காது. அது மாத்திரமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கணும், அது மாத்திரமே அவளுக்கு செய்யப்பட்டிருக்கோம். மற்ற எந்த ஒரு விஷயத்தை பொறுத்து அது என்ன பண்ணாரு? யோசிக்க வைக்காது, சிந்திக்க வைக்காது, என்ன ஆகும் ஏது ஆகும் அதெல்லாம் நினைக்கவே வைக்காது. கைதிகள் அலையிலே சொல்லுவாங்க. இந்த காலவேளையில அப்படிப்பட்ட மரண சிந்தனை அந்த ஈருளின் அதிகாரத்தை நின்று பாவ வல்லமைகளிலிருந்து கர்த்தருடைய விடுதலையாக விரும்புகிறார். கைதிகள் அலையிலே சொல்லுங்க. இப்ப அதுக்கான வழியை நம்ம பார்க்க போறோம். இருள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து எப்படி வெளியே வருவது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் நன்றாக படைத்தார். ஆமென். நன்றாக உருவாக்கினார், நன்றாக சிருஷ்டித்தார். அது நன்றாகத்தான் உள்ளது, நல்லா தான் இருக்குது கர்த்தர் படைத்த வானமும் பூமியும். ஆனால் 2ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரால் படைக்கப்பட்ட அந்த வானமும் பூமியும் எப்படி இருக்கான்? இப்பொழுது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறி போயிருக்கிறது. நன்றாக படைக்கப்பட்ட வானம் பூமி இப்பொழுது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக காரணம் என்ன? கைதிகள் அலையிலே சொல்லுவோமா? பிரசங்கத்தை கவனிங்க. கைதிகள் அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒழுங்கின்மை, இந்த வெறுமை வருவதற்கான காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக படைத்தார் ஆண்டவர், நன்றாகத்தான் உண்டாக்கினார்,
நன்றாகத்தான் சிருஷ்டித்தார். நன்றாக படைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட இந்த வானம் பூமி, இப்ப பூமி என்ன ஆயிடுச்சுன்னா குண்டு குழியுமாயிடுச்சு. ஒரு பயங்கரமான ஒரு பள்ளம் ஏற்பட்டு இருள் அந்த பூமியை மூடி போயிருந்தது. அப்ப இந்த இருள் பூமியை மூடுவதற்கான காரணம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் பல நூற்றாண்டுகள் இடைவெளி இருந்துதான். அதுல முதலாவது படைக்கப்பட்டது மனிதர்கள் அல்ல. அந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் சொல்லப்பட்ட அந்த விஷயம் என்னன்னா தேவ தூதர்களின் காலம். அல்லேலூயா. அன்னைக்கு தேவ தூதர்களை தேவன் உண்டாக்கினார், படைத்திருந்தார். அதில் இருந்த ஒரு லூசிபர் என்கிறவன் என்ன பண்றாருன்னா தன்னை தேவனுக்கு சமமாக, தன்னை தேவனுக்கு இணையாக, தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவருக்கு நிகராக தன்னை ஒப்பிட்டு என்ன பண்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் சிங்காசனம் போடுவேன்னு சொல்லி அவனோடு சேர்ந்த கூட்டத்தை, தேவ தூதர் கூட்டத்தை என்ன செய்யறான், அந்த லீடர் அழைத்து கொண்டு செல்லுகிறான். அப்படி அழைத்து கொண்டு செல்லும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூமியில அவனை தாழ விழும்படி தள்ளி போடுகிறார். அப்போ அந்த லூசிபர் என்கிற தேவதூதனும் அவனோடு இந்த கூட்டத்தார் என்ன பண்ணாங்க, பூமியில விழுந்து பூமிக்கும் கீழே தாழ இறங்கினாங்க. அதுதான் பாதாளம். அல்லேலூயா. அன்றைக்கு அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் பாதாளம். இப்ப புரியுது அவங்களுக்கு? தேவ தூதரா இருந்தவங்க பாதாளத்துல தள்ளப்பட்ட பின்பு அவங்க என்னவா மாறிட்டாங்க, பிசாசுகளாக மாறிட்டாங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், ஒரு காலத்துல இவங்க தேவனை தரிசித்தவங்க, தேவனை ஆராதித்தவங்க. ஆனா இப்ப அவங்களுக்குள்ள என்ன இல்லாம போயிடுச்சு, பெருமை வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கணும். கிருபை வந்துச்சுன்னா பிசாசு பெருமை தருவான். நம்மளதான் முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்மளதான் மேன்மைப்படுத்தணும், நம்மளை பத்தி சொல்லணும், நம்ம பேரை சொல்லணும், நம்மளை முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அங்க ஒரு பெரிய கலாட்டாவே நடக்கும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, என் வாழ்க்கையில இன்னைக்கு விழுந்து போக காரணம் என்ன தெரியுமா? பெருமை. முதலாவது பாவம் சொன்னேன், ரெண்டாவது என்னது, பெருமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் பண்ணேன், என்னால் தான் ஆச்சு, நான் இல்லைன்னா அவங்க பரிசீலனை பண்ண செத்துட்டு இருப்பான், நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் தான் முன்னாடி இருந்தேன், நான் தான் கடனை அடித்தேன், நான் இல்லைன்னா அவன் தான் நடுத்தருவில் போயிட்டு இருப்பான். இப்படி நான் தான் அந்த பெருமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக இந்த காலை வேளையில ஒருபோது பெருமைக்கு மாற்றம் நம்முடைய சிந்தை நினைச்சு கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். கைதிகள் அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த யோசனை மாத்திரம் நம்ம மனசுல வரவே கூடாது. அந்த கவனத்தை நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. காலை வேளையில அப்படி ஒரு தீர்மானத்தோடு நம்ம புறப்பட போறோம். இருள் வர காரணம் என்னன்னா அது பெருமை. அதனாலதான் வீழ்ச்சி ஏற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து 2ஆம் வசனத்துல நான் படிக்கிறோம். இருள் எங்க இருந்துச்சா? மேலே இல்லை, எங்க இருக்குது? ஆழத்துல இருக்குது. இப்ப உன் வாழ்க்கையில் இருள் எங்க இருக்குது? உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்குது. உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த இருள் உன்னை விட்டு வெளியே வர வேண்டுமானால் உன் மேல ஆவியானவர் அசைவாட வேண்டும். கைதுகிற அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. முட்டைக்குள்ள இருக்கிற அந்த கரு உரு பெற்று அது உயிர் பெற்று வெளியே வர வேண்டுமானால் அடை காக்கிற கோழி அது மீது உட்கார வேண்டும். அது மாதிரி ஆவியானவர் அசைவாடினால் மாத்திரம்தான் இருள் என்ன செஞ்சிடான், விலகி போகும். இப்ப ஆழத்துல இருள் இருக்குது. இன்னைக்கு உனக்குள்ள இருள் ஒழிஞ்சிட்டு இருக்குது, உனக்குள்ள இருள் மறைஞ்சிட்டு இருக்குது, உனக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கிற மறைஞ்சிட்டு இருக்கிற இருள் உன்னை விட்டு வெளியே வர வேண்டுமானால் ஆவியோட அசைவாடுதலுக்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஆவியானவர் மீது அசைவாடினால்தான் இந்த இருள் விஷயம் விலக ஆரம்பிக்கும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வெளிச்சம் உண்டாயிற்று. சத்தமாக நிலையிலேயே சொல்லுங்க. இருளில் இருக்க ஜனங்கள் என்ன கண்டாங்க? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்ப இங்க வெளிச்சம் வர காரணம் என்ன? ஆவியானுடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் மூலமா தான் இருள் விலகி போச்சு. இன்னைக்கு நீ பரிசுத்தாவி பெற்றிருக்கிற, ஆனா பரிசுத்தாவில நிறைய ஜெபிக்கிறது இல்லை. அப்ப எப்படி உன் வாழ்க்கையில இருள் நீங்கும்? பரிசுத்தாவி பெற்றீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? ஆமா பாஸ்டர் பரிசுத்தாவி பெற்றிருக்கிற, ஓகே, எங்க அந்த பரிசுத்தாவி நிறைவு? அவர் கொஞ்ச நாள் லீவ் கொடுத்துருக்குறோம், கொஞ்ச நாள் பொறுத்து வருவார். சில பேர் ஆவியில் நிரப்பி ஜெபிக்கும் போது என்றாவது ஒரு நாள் தான் ஆவியில் நிரப்பி ஜெபிப்பாங்க. அப்ப ஆவியாளர் எப்படி என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவாரா? அவரு என்னை நிரப்ப மாட்டார், நான் என்ன பண்றது?
அல்லேலூயா. அவனை நிரப்ப மாட்டேன்டா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. உனக்குள்ள இருளுக்கு நீ இடம் கொடுத்துருக்கிறல்ல, அதனாலதான் அவர் அசைவாடல. நீ வேற இடம் கொடுத்துருக்கிற. நீ வேணும்னு அந்த இருளுக்கு இடம் கொடுக்காதன்னா ஆவியார் உண்மையில அசைவாடுவார். நீ துணிகிறதுக்கு ரகசியமான காரியத்துக்கு நீ இடம் கொடுத்தபடினால்தான் இருள் உனக்குள்ள ஒளிந்து கொண்டு ஆழத்தில் இருக்குது. ரலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளி நன்றாக அறிந்து கொள்ளுங்க. உங்ககிட்ட அந்த இருள் இருக்குது. இருள் என்பது அது வெளிச்சத்தோடு சேராது. ஒரு மனுஷன் எந்த ஒரு தவறையும் பப்ளிக்கா செய்ய மாட்டான். ஆமா, அதனால நான் சொல்ல வரேன். அப்ப இந்த இருள் நீங்க வேண்டுமானால், பரிசுத்தாவிய நிறைவு ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள இருக்குமானால், ஒவ்வொரு நாளும் நீ பரிசுத்தாவியில நிரம்பி ஜெபிப்பானால் ஒரு இருளும் உன்னை தொடவே முடியாது. கைதிக்கு அலையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 9ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது, இருள் வரப்போகிறது. அப்படி ஒரு இருள் எகிப்து தேசத்துல யாத்திரையான புஸ்தகத்துல வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிக்கலாமா? யாத்திரையாகும் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 10 verses 21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். அல்லேலூயா. கவனிக்கணும். 21ஆம் வசனத்துல நம்ம படிக்கும் போது எகிப்துல ஒரு கிராமத்துல சொல்லப்படாம, எகிப்துல இருக்கிற ஒரு மாவட்டத்துல சொல்லாம, அல்லது ஒரு மாநிலத்துல மாத்திரம் என்று சொல்லப்படாம, எகிப்து தேசம் எங்கும் இருள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திரும்ப இந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். அப்படி இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள்? நான் கேள்விப்பட்ட 33 மாநிலங்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டம்? அல்லேலூயா. இப்படி மாவட்டத்தை காட்டும் மாநிலம் அதிகம். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டம் இருக்கும். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 34 36 எனக்கு தெரியல, 2 மாவட்டத்தை பிரிச்சாங்க, சேர்த்தாங்க. அதனால ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டம் இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியா ஒரு தேசம். அது மாதிரி எகிப்து ஒரு தேசம். நல்லா கவனிக்கணும். எகிப்து தேசம் எங்கும் இருள் முடிச்சு. கைதி கூட வெளியே சொல்லுங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தனை தேர்றதுக்கு பார்க்கல, தெரியல, தடவுறாங்க, எங்க இருக்கிறாங்க. ஆகவே இவங்க என்ன பண்றாங்க, எகிப்துல வாழ்ந்த அந்த நாட்கள்ல இருந்தவங்க ஒருத்தனும் வீட்டை விட்டு வெளியே போகல. காரணம், எகிப்து தேசத்தின் இருள் 3 நாளைக்கு இருந்துச்சா. 11 வசனம் படிச்சு பாருங்க, படித்து பாருங்க. 22. 3 நாள் மட்டும் கார் இருள் உண்டாயிடுச்சு. அப்படின்னா இருக்கிற இருள பயங்கர ஒரு டார்க்னஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளவு ஒரு விஷயம். ஆண்டவர் சூரியனை படைக்கும் போது அதுக்கு ஒரு கூடாரத்தை அமைச்சு வச்சிருக்கிறார். சூரியனுடைய கூடாரம் எங்க யாருக்கா தெரியுமா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. சூரியனை படைத்ததும் ஆண்டவர் தான். சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரா. அதோட வெப்பமே தாழ முடியாது. அதை தாழக்கூடிய அந்த வெப்பத்தை தாழக்கூடிய ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு பாருங்க சூரியனுக்கு கர்த்தர். அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல அது என்ன பண்ணுதான், சுற்றியோடி வருகிறதுதான். கர்த்தருக்கு சொந்தம். பூமி எங்க என்ன பண்ணிட்டு இருக்குது, அது பாட்டு சுத்திட்டே இருக்கு, அது வெளிச்சு கொடுத்துட்டே இருக்கு. அப்ப அதுக்கு எந்த ஊர்ல எந்த நாட்டுல வீடு வச்சுக்கிட்டான்னு தெரியல. அது எவ்வளவு செகண்ட் அந்த வீட்டுல இருக்குன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுகிறது அதுக்கு ஒரு கூடாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது ஒவ்வொரு நாளும் அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வரும்போது எப்படி வருதான், ஃப்ரெஷ்னஸா வருதான். அல்லேலூயா. சோர்வு இல்லாம, அயர்ந்து போகாம, சோர்ந்து போகாம, புது உத்வேகத்தோடு, புது உற்சாகத்தோடு அந்த சூரியன் என்ன செய்கிறது, தன்னுடைய மனவரையிலிருந்து புறப்பட்டு தேசமெங்கும் வெளிச்சத்தை கொண்டு வருகிற சூரியனுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறாரு. நீ 3 நாளைக்கு எகிப்துக்கு என்ன செய்யக்கூடாது, வெளிச்சத்தை கொடுக்கூடாது. அங்க எகிப்துக்கு வரும்போது நான் உன்னை மறைச்சிடுவேன். எகிப்து தாண்டி போனதுக்கு அப்புறமா மறைவனை எடுத்துருவேன்னு சொல்லி கர்த்தர் சூரியன் கிட்ட என்ன பண்ணிட்டாரு, ஒரு கமிட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறார். ஒரு அழியை சொல்லி பார்க்கலாம். சூரியன், சந்திரன், அப்புறம் நட்சத்திரம் எல்லாத்துக்கும் கடவுள் கொடுத்துட்டா. நீங்க எதுவும் வெளிச்சு கொடுக்க கூடாது 3 நாளைக்கு.
ராத்திரி பகல் 3 நாள் எகிப்து தேசத்துல பயங்கரமான இருள். கைதி கூட அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இருள் தேசத்தை முடிச்சு. ஆனால் ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன். 23ஆம் வசனம். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தில் விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆச்சரியமான ஆண்டவர் பாருங்க. என்ன சொல்றாரு ஆண்டவரே? 6 நாள் அளவு என்ன பண்ணோம்? மன்னாவை சேர்த்து வைக்கணும். வாரத்துக்கு முதல் நாள் நீ மன்னாவுக்கு வர, அதனால நீ என்ன பண்ணோம்? 6வது நாள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான மன்னாவை என்ன பண்ண சேர்த்து வச்சுக்கோன்ற. நல்லா கவனிக்கிறீங்களா வசனத்தை? ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான மன்னாவை என்ன பண்ண சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்றாரு. அதே மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்ந்திருக்கு சொல்றாரு, ஓய்ந்து இருந்துட்டாங்க. இவங்க கவனிங்க, திங்கக்கிழமை மன்னா வருது, இவங்க எடுக்கிறாங்க. சனிக்கிழமை ஆண்டு என்ன பண்ணாரு? ஞாயிற்றுக்கிழமைக்கும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னார்ல, அந்த மண்ணா கெட்டு போகல. இந்த ஜனங்க அந்த சோம்பேறித்தனம் படிச்ச ஜனங்க என்ன பண்ணிச்சுங்க? திங்கக்கிழமை மன்னாவை எடுக்கும்போது செவ்வாய்க்கிழமைக்கு சேர்த்து எடுத்து வச்சாங்க பாருங்களேன். திங்கக்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு சேர்த்து வச்ச அந்த மண்ணா திங்கக்கிழமை சாப்பிட்டாங்க, செவ்வாய்க்கிழமை மண்ணாவை எடுக்கல. ஆனா வசனம் சொல்லுகிறது, செவ்வாய்க்கிழமைக்கு எடுத்து வச்ச மண்ணா பூர்ணம் பூத்துச்சு, பூத்து போயிடுச்சு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எடுத்து வச்சாங்களே, அன்னைக்கு மண்ணா வரலையே, அது மட்டும் பூத்து போகலையே. அதான் கர்த்தர் எல்லாத்தையும் இதுக்கு திட்டமா என்ன பண்ற? ஆயத்தப்படுத்துறாரு. சனிக்கிழமை சேர்த்து வச்சா மாத்திரம் கெட்டு போகல, அதுவே திங்கக்கிழமைக்கு சேர்த்து வச்சா மாத்திரம் என்ன செய்யுது? கெட்டு போகுது பாருங்க. கைது அருகிலே சொல்லுங்க. எகிப்து தேசம் எங்கும் இருள் பரவி போயிருக்குது. இஸ்ரவேலுடைய வாசஸ்தலங்கள் மாத்திரம் வெளிச்சம். அது எப்படியாது? 3 நாள் அந்தகாரம், பயங்கரமான காரிருள். என்ன விஷயம் தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் அக்கினி சாபத்தை அந்த ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு கட்டளை கொடுத்தார். கைது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறார். அங்க இருக்கிற வாசஸ்தலத்துல மாத்திரம் அந்த அக்கினி சாபம் இறங்கி வந்து அவருடைய வாசஸ்தலங்களை மாத்திரம் வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அவங்களுக்கு இருள் இல்லவே இல்லை. ஆண்டவருக்கு அறிவே சொல்லுங்க. பிரதர் சிஸ்டர், இந்த கால வேலையை தெரிஞ்சு வச்சுக்கங்க. இருளின் வல்லமைகளுக்கு மீட்கும்படிதான் இந்த பூமிக்கு இயேசு என்கிற வெளிச்சம் கர்த்தர் ஒதித்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதம் அவரை குறித்து நமக்கு சொல்லும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆண்டவர் வார்த்தையாக வெளிப்பட்டார் என்று. 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு மொழியாக வெளிப்படுகிறார் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து 13ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமானார் என்று வசனம் சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த காலவெளியில் நீங்கள் நான் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையாகிய மாம்சமாக வெளிப்பட்ட இயேசு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குள்ளையும் அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அசைப்பட விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை கர்த்தர் அகற்றி வெளிச்சத்தை உனக்கு உண்டு பண்ண கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா ஒரு இருளை நம்ம பார்த்து நாம் முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 16:16. மரண இருள். சொல்லுங்க பார்க்கலாம். மரண இருள். 3வது இருள் என்ன இருள்? பெரிய இருளுக்கு நேரம் இல்லை, முடிக்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது இருள் மரண இருள். முதல் இருள் என்னது? ஆழத்தின் மேல் இருள். 2வது தேசத்தின் மேல் இருள். 3வது மரண இருள். அல்லேலூயா. சரி, கவனிக்கணும். இந்த வருஷம் மரணம் நேரிடுதான் இருந்துச்சு. எனக்கு சாகுவேனே நானு, ஆனா அந்த ஆபத்து எனக்கு காப்பாத்தினாரு. அப்படிப்பட்ட சாட்சியோட கை தூக்குப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? முதல்ல நிறைய பேர் தூக்குறாங்க. உங்களை பார்க்க விரும்புகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலையிலே சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் மரண இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை ஆச்சரியமான ஒளியின் எடுத்துக்க நம்மை கொண்டு சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில கவனிங்க, வசனத்தை கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மரண இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். எத்தனையோ இந்த வருஷத்துல நம்ம படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்ல. கொரோனா வந்தது, எத்தனை பேரை வாரிட்டு போச்சுல்ல. கர்த்தர் புத்தகத்துல எத்தனை பேர் படித்து போனாங்க. நம்ம சபையில சில பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா ஸ்மெல் தெரியலையா ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, மூச்சு இறக்குது எனக்கு அப்படின்னு இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர்ல நிறைய பேர் நான் சொல்றது, ஜுரம் விடாம கொதிக்குது ஐயா எனக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, தொண்டு போயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொட்டு சொந்தமாகிறார். கைதிகள் சொல்லுங்க அல்லேலூயா. மரணம் வராதபடி தப்பு வைத்தார். ஆமென். ஏன் அவனுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னா, அவங்க கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, அது முடியல. அதனாலதான் உனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்கா தேசத்துல தேவாலயத்துல ஜனங்க உட்காரக்கூடிய இடத்துக்கு பெஞ்சு போட்டு வச்சிருக்கிறாரு. பெஞ்சில் தான் உட்காருவாங்க ஜனங்க. நம்ம சேர் போடுறோம்ல, பெஞ்ச். சர்ச்சில் ஃபுல்லா பெஞ்சு தான் இருக்கு. ஒரு நாள் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமாக அந்த சபை போதகர் என்ன பண்றாரு, சர்ச்சுக்குள்ள என்ட்ராவர். அப்படி சர்ச்சுக்குள்ள வந்ததுமே ஒவ்வொரு பெஞ்சிலையும் 2 போட்டோ, ஒரு போட்டோ இருக்கு. என்ன அர்த்தம்? அந்த சர்ச்சில் இருக்கிற அத்தனை பெஞ்சிலும் உட்காரக்கூடிய, வழக்கமா உட்காரக்கூடிய நபர்களை ஒவ்வொரு பெஞ்சிலையும் ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க. அதை பார்த்து அந்த போதகர் உருகி அழுதுறாரு. விசுவாசி மறிச்சு போயிடுச்சே, காலமாயிடுச்சு. ஏன்னா அமெரிக்கால தான் பெரிய அழிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது நான் சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட அழிவு உலகம் எங்கும், எகிப்திலே இருள் தேசம் எங்கும் வந்தது. இந்த கொரோனா என்கிற இருள் உலகம் எங்கும் பரவி பாய்ச்சு. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது. ஆமென். நம்மள அறியாம எத்தனை பேர் கொரோனா பேசுறது நம்ம பேசியிருப்போம். ஒத்துக்கிறவங்களும் கை தூக்கி பார்க்கலாம். அம்மாவே இல்லையா? இன்னொரு கேள்வி கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. உங்களுக்கு பதிச்சா இல்லை கேட்க மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சிம்டம்ஸ் ஏற்பட்டுச்சு. அதான் நான் சொல்ல வரேன். சிலருக்கு வந்து செஸ்ட் பெயின், எதுக்காக அவங்களுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு தெரியல. ஏன்னா அது ஒரு சிம்டம் சொன்னாங்க. கொரோனா சிம்டம் பின்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? தொண்டை கரகரப்பு, மூச்சு வாங்குறது, விடா ஜுரம், உடல் அழுப்பு, இப்படிலாம் சொல்லிட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? கொரோனா சிம்டம்ஸ் வந்து இதுதான் முடிவு பண்ணவே முடியல, அது உடம்புல ஏதாவது ஒரு வலி உண்டு பண்ணுது. சில பேருக்கு வலியே இல்லாம சைலண்டா இருக்குது. அல்லேலூயா. அதனால இப்படிதான் வருது அப்படிதான் வருதுன்னு சொல்ல முடியல. ஆனா நம்முடைய சபை பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கர்த்தர் உங்களையும் என்னையும் மரண ஈரலிலிருந்து மீட்டெடுத்தார். கைதிகள் அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மரண ஈரின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவாக ஒரு காரியத்தை சொல்றேன். அப்போ நீங்க பாவம் வல்லமையிலிருந்து வெளியே வரணும்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே வரணும்னா, பரிசுத்த ஆவியோட நிறைவுக்கு நீங்க என்ன செய்யணும்? முதலாவது விஷயம், இடம் கொடுக்கணும். இரண்டாவதாக சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 119 சங்கீதம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு என் பாதைக்கு. அப்போ வெளிச்சம் எப்ப உதிக்குமா? வசனத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து ஜெபிக்கிறவங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் காலேஜ் படிக்கிற காலத்துல ஒரு பாஸ்டர் ரிச்சர்ட் நிக்சன், ஐநாவரம், எந்த ஏரியா செய்யறது எனக்கு தெரியல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா, நீங்க பைபிள் காலேஜ் படிக்கிறீங்கன்னா விசுவாசை காட்டிலும் ஒரு படி நீங்க மேல ஆனவங்கன்னு அர்த்தம். பைபிள் காலேஜ் படிக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பைபிள் படிக்கும் போது தினந்தோறும் என்ன பண்ணணும்? உங்க விசுவாசிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். தினந்தோறும் 2 வரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வசனத்தை அவங்க என்ன பண்ணோம்? மனப்பாடம் பண்ணணும். அதை நீங்க பழகணும். தினமும் வசனத்தை மனப்பாடம் பண்ணலன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன்னு பொருத்தனை பண்ணுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு விஷயம். ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணா காலையில டிஃபனோ கஞ்சோ சாப்பாடோ கிடையாது. வசனம் மனப்பாடம் பண்ணதான் அப்படி ஒரு முடிவுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. நீங்க அதை செயல்படுத்தலாம், மற்றவங்க சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாங்க பைபிள் காலேஜ் படிக்கிற காலத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிரதர் சிஸ்டர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்களேன், வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஜெபிக்கக்கூடியவங்களுக்கு, அந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட செய்வின சூனிய கட்டு மந்திரம் பழிக்கவே பழிக்க
ஐந்து அடிகளை சொல்லுங்க பார்க்கலாம். படிக்காது. அவங்களை பிசாசு சொல்லாம தொட முடியாது. பாவ வல்லமைகள் அவங்களை மேற்கொள்ளாது. ஏன்னா அவங்க வசனத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபிக்க நீங்க விசுவாசிக்கிற நான் சொல்றது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. வசனம் மாத்திரை மாதிரி நம்ம ரத்தத்துல கலந்துடும். ரத்தத்துல மாத்திரையில மாத்திரை நமக்குள்ள கலக்காத இடத்துல இந்த வசனம் போய் நம்ம உடம்புல கலந்துடும். மாத்திரை போட்டா நம்ம உடம்புல தான் கலக்கும். ஆனா வசனம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆவிய, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றுத்திலுமே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் என்ன செஞ்சிடும்? போய் கலந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்குள்ள 3 விதத்துல பாவம் கிரியை செய்யும். ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3 விதத்திலுமே கிரியை செய்யும். அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்றேன், கவனிக்கணும். முதலாவது ஆவி, இரண்டாவது ஆத்மா, மூணாவது சரீரம். இப்ப நடுவில் யார் இருக்கிறது? கவனிச்சீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஆவி. இரண்டாவது நடுவில் இருக்கிறது ஆத்மா, இந்த இருக்கிறது சரீரம். இப்ப இந்த நடுவில் இருக்கிற ஆத்மா யார் சொல்றது கேட்கணும்னா ஆவி சொல்றது கேட்கணும். சரீரம் சொல்றது என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஏன் தெரியுமா? எல்லா பைபிள் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே சொல்றேன். ஆவி ஜீவன் தந்த தேவனிடத்துக்கு போகிறது. இந்த சரீரம் எங்க போகுது? மண்ணுக்கு போகுது. கைதிகள் அடியே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அர்த்தம்? எல்லாருடைய ஆவி ஆண்டுக்கு கொடுத்த அந்த ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்குதான். அதனால அது எங்க போயிடுது? ஸ்ட்ரைட்டா பரலோகம் போயிடுது. கைதிகள் அடியே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த ஆத்மா சரீரத்தின் பேச்சு கேட்டுச்சுன்னா பாதாளத்துக்கு போயிடும். அப்ப இந்த ஆத்மா யாருடைய பேச்சு கேட்கணும்? ஜீவன் தந்த தேவனிடத்துக்கு போகணுன்ற எண்ணம் மாத்திரம் இருக்கணும். ஆனால் இந்த 3 இடத்துலயுமே பிசாசு என்ன பண்ண பாக்குறான்? ஆளுகை செய்ய பாக்குறான். அப்ப இந்த 3ஐயுமே நம்ம பரிசுத்தமா வைத்துக் கொள்ளணும்னா வசன அறிக்கை நமக்கு வேணும். அல்லேலூயா. எந்த ஒரு பிரதர் சிஸ்டர் வசனத்தை அறிக்கை செய்வீங்களோ எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமா காத்து கொள்வதற்கு அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில இருள் வராது. ஆமென். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நம்மை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தெய்வமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தெய்வமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே உயர்கையில் களிமண்ணால் அனுதினமே வகைத்திடுவே உயர்கையில் களிமண்ணால் அனுதினமே வகைத்திடுவே அவர் நமக்காய் தந்து அளித்தனரே ஏற்றமிட்டு கண்களினால் ஆகிறேனே இந்த கனா தேசமரை கண்களினால் இந்த கனா தேசமரை திருக்கரத்தால் கையில் அனுதினம் அமைந்திருவே கையில் களிமண்ணால் அனுதினம்
வனை தேடுவேன் உயர் கையில் களிமண்ணால் அனுதினம் வனை தேடுவேன் உயர் கையில் களிமண்ணால் அனுதினம் வனை தேடுவேன் உயர் கையில் களிமண்ணால் அனுதினமும் வனை தேடுவேன் உயர் கையில் களிமண்ணால் அனுதினமும் வனை தேடுவேன் உயர் கையில் களிமண்ணால் அனுதினமும் வனை தேடுவேன் இது பகத்தால் தானியத்தை இது சித்தம் போல் வனை தேடுவேன் உயர் கையில் களிமண்ணால் அனுதினமும் வனை தேடுவேன் ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் இப்போவாரும் இறங்கி வாரும் இப்போவாரும் இறங்கி வாரும் உலையான சேர்ப்பினின்று தோக்கி எடுத்தவரே உலையான சேர்ப்பினின்று ஒவ்வொரு கடமைகளை எடுத்தவரே பாவ கழுவை தூய்மையாகோ வேலையிலே அல்லேலூயா பாவ கழுவை தூய்மையாகோ இந்த வேலையிலே ஆவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஒவ்வொரு அசைவாடுங்கப்பா இரு விலகி போகட்டும் அடிமட்ட இரு விலகி போகட்டும் பாவம் இரு விலகி போகட்டும் தடை பிரச்சனைகள் விலகி போகட்டும் வியாதிகள் இரு விலகி போகட்டும் பிசாசு வல்லமையில் இரு விலகி போவதாக செய்கிற கட்டுகள் சூரிய கட்டுகள் விக்கிரகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக அசைவாடும் ஆவியே
அக்கினி போட வேண்டும். இப்பொழுது பற்றி இருக்கும் என்று சொன்ன ஆவியோட அக்கினி இப்பொழுது ஊற்றுலப்பா.
அக்கினியை போற்றிடுவே அந்தகார சங்கிலிகள் அறுதிடவே அக்கினியை போற்றிடுவே அந்தகார சங்கிலிகள் அறுதிடவே அக்கினி கட்ட ஊற்றுகிறார் அந்தகார வல்லமைகளை அழுத்தபடியாக சாத்தானை கட்டுகள் உடைக்கபடியாக பிசாசு வல்லமைகளை நிர்வாகபடியாக அக்கினி ஊற்றுகிறார் அக்கினியை போடுகிறார் அக்கினி மேல அக்கினி வல்லமை அக்கினி வல்லமை அக்கினி வல்லமை அக்கினி அக்கினி ஒவ்வொரு பரப்பாக்கி பரப்பாக்கி ஒவ்வொரு உச்சில பாவியலே ஊற்றுக 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 பச்சுக ஒவ்வொரு கடவுள் பத்தியனை யோசில அக்கினி பலத்த வல்லமை பலத்த அபிஷேகம் ஒரு பலத்த அக்கினி தப்பு ராஜன கோவர அக்கினி ஆவியானவர் தலையை தொடுகிறார் சகோதரனே ஆவியானவர் தலையை தொடுகிறார் உச்ச தலைவரை உள்ள கால்வரையில் அக்கினி அக்கினியில் ராஜன ஒரு பலத்த அபிஷேகம் ஒரு பலத்த அக்கினி உனக்கு இறங்குது பலத்த அக்கினி பலத்த அக்கினி பலத்த அக்கினி பலத்த அக்கினி பலத்த அக்கினி பலத்த அக்கினி உனக்குள்ள போடுகிறா அக்கினி போடுகிறா அக்கினி போடுகிறா இப்பொழுது அக்கினி அக்கினி வல்லமை அக்கினி வல்லமை அக்கினி வல்லமை உச்சில பாவியானவர் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் பாஷையில கணக்கில் தண்ணி எல்லாரும் பாஷையில எல்லாரும் பாஷையில கரங்கள் கட்டி சுபரபா கனபன தேவி கமான பலதி சுபரபா கனபன தேவி கமான சுபரபா கனபன தேவி கமான பலதி சுபரபா கனபன Buda bangga bala bangga bala di sabana bangga bala Buda bangga bala di sabana bangga bala di sabana bangga bala Buda bangga bala di sabana bangga bala di sabana bangga Buda di hamdi ila Buda di khara bala di sabana bangga Buda di khara bala di hamdi Hallelujah Stotram 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 நேசர் வழி எடுத்து நன்மை பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மியான நாளுக்காக சென்றோம் ஆண்டவரே மரமையில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தைகளை கத்தரையோடு பேசின வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் அப்படியே விட்டுடாதபடி அந்த வார்த்தைகளை வசனத்தை தியானிக்க அதன்படி நடக்க ஜீவிக்க திருவிந்தார் கடந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் ஆவியா ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்முடைய வல்லமினால் பரீர அபிஷேகத்தை நாங்கள் ஒவ்வொரு தோட்டம் நிறைந்த அனலாக்கி நம்மைக்காய் நன்றி வைத்திருக்கிறோம் கதாவே நமக்கு சுதந்திரமான ஆராதனைகள் கருப்ப நாட்கள் சுத்திகரிப்பு கொண்டுங்கள் பழைய புது ஆராதனைகள் எல்லாவற்றையும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க அதில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வாத நிலைநிறுத்தும் தாழ்த்தி பெருமையாக்கி பொறுப்பாளர்கள் சமர்ப்பிக்கிறோம் கனத்துதி மகிமையெல்லாம் நாமத்தை செலுத்துகிறோம் மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல ஆராதனைகளையும் முண்டலிலே சொல்லும் அல்லேலூயா 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 ஒரு வார்த்தை தெரிவிங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.